அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, அடுத்தவர்கள் பணத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களால் வளர முடியுமா? அடுத்தவர்கள் பணத்தை வைத்தே சிலர் உண்டு வாழ்ந்து இறந்து விடுவார்கள். அடுத்தவர் பணத்திலேயே வாழ்வார்கள். இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் கீழ்க்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, நமது பணம் என்பது 2ஆம் இடம், அடுத்தவர்கள் பணம் என்பது 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் கடன். கடன் என்பது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் பணமாகும். இந்த 6ஆம் இடத்து அதிபதி தான் நமக்கு அடுத்தவர்களிடம் கடனை வாங்கி கொடுக்கும் அதிபதியாகும். இந்த 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்தவர்கள் பணத்தை நாம் சாப்பிடுவோம். அடுத்தவர்களிடம் கடன் வாங்கி நாம் குடும்பத்தை நகர்த்துவோம். சரி, அதே போல் 8ஆம் இடமும் நமக்கு கடனை கொடுக்கும். அதனால் 8ஆம் இடத்து அதிபதியும் நமக்கு அடுத்தவர்கள் பணத்தை குறிப்பார். எனவே இந்த 6, 8 அதிபதிகள் 2ஆம் இடத்தில் இருந்தால் நாம் கடன் வாங்கி அதில் பிழைப்பை நடத்துவோம். அதே நேரங்களில் அதுவே வாழ்க்கையாக இருக்கும் என்றால் ஒரு பெரிய திசை. உதாரணமாக நீங்கள் ஒரு சிம்ம லக்னம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். அந்த திசையும் வந்து விட்டார் என்றால் 19 ஆண்டுகளும் ஜாதகர் அடுத்த ஒரு பணத்தையே தின்னு அதிலே வாழ்ந்துதான் அவர் வளருவார். சரி, அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் இடத்து அவர்தான். அவர் 8ஆம் இடத்து அதிபதி. அவரும் 2லே இருக்கிறார் என்றால் அடுத்தது உங்களுக்கு குரு திசை முடிந்தவுடன் சனி திசை வந்தவுடன் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஜாதகர் அடுத்தவர்கள் பணத்தையே வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்து இறந்தே போய்விடுவார். அந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்யும். எனவே அடுத்தவர்கள் பணத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வாழ வேண்டும் என்றால் 6ஆம் இடத்துல 2ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் அடுத்தவர்கள் பணத்தை உண்டு வாழ்வீர்கள். அதே போல் 8ஆம் இடத்தில் 2 இருந்தால் அடுத்தவர்கள் பணத்தை நீங்கள் உண்டு வாழ்வீர்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்கள் லக்னாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 6க்கு போனால் உங்கள் பணத்தை அடுத்தவர்கள் உண்டு வாழ்வார்கள். எனவே 2ஆம் இடத்து 6ஆம் இடத்து அதிபதி 2இல் இருந்தால் நீங்கள் அடுத்தவர் பணத்தை சாப்பிடுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.